பெரும்பாலானோருக்கு கப்பல் விபத்து என்றால் உடனே டைட்டானிக் கப்பல் தான் ஞாபகம் வரும். ஆனால் அதைவிட பல மடங்கு உயிரிழப்புகள் நடந்து நாம் கேள்விப்படாத விபத்துக்கள் உலகம் முழுக்க பல நடந்திருக்கின்றன. இது கற்பனை கிடையாது. பிரிட்டானிக்கா வெளியிட்ட பட்டியலில் நம்மை அதிர வைத்திருக்கின்றது. ஒவ்வொன்றும் உண்மையிலேயே மனதை பதற வைக்கும் சம்பவங்கள். முதலில் 1120ஆம் ஆண்டு நடந்த வெள்ளை கப்பல் விபத்து. இந்த விபத்தில் இங்கிலாந்து அரசு வாரிசு வில்லியம் அத்திட்லிங் மரணமடைந்தார். அதனாலேயே அந்த நாட்டில் சிவில் போர் வெடித்தது. ஒரே ஒரு கப்பல் விபத்து ஒரு நாட்டுடைய அரசியல் வரலாற்றையே மாற்றியது. அடுத்தது 1865இல் அமெரிக்க SS சுல்தானா என்ற கப்பல் போர்க்காலத்திலிருந்து வீடு திரும்பிய வீரர்களுடன் மிசிசிப்பி நதியில் வெடித்து மூழ்கியது. சுமார் 1800 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய கடல் விபத்து என்று கூறப்படுகின்றது. அடுத்தது 1915இல் சிகாகோவில் நடந்த SS ஈஸ்ட்லாந்து விபத்து. ஒரே ஒரு நதியில் நடந்த பயணத்தில் வடிவமைப்பு பிழை காரணமாக கப்பல் புரண்டு விழுந்தது. 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அது வெறும் பிக்னிக் பயணம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வருடம் RMS லுஸ்தானியா கப்பல் முதல் உலக போரின் போது ஜெர்மனியின் நாவிக் கப்பல் தாக்கியதில் 18 நிமிடங்களுக்குள் மூழ்கியது. 1198 பேர் உயிரிழந்தார்கள். அதில் 128 பேர் அமெரிக்கர்கள். இந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவை போருக்குள் இழுத்தது. பிறகு 1948இல் சீனாவின் அருகே SS கிங்மியா கப்பல் பழைய மைன் தாக்கியதில் கடலில் மூழ்கியது. சுமார் 4000 பேர் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வரலாற்றிலேயே மிக கொடியது சிவில் கடல் விபத்து. 1987இல் பிலிப்பைன்ஸில் நடந்த MV டோனாபஸ் விபத்துதான். ஒரு எண்ணெய் கப்பலுடன் மோதி தீப்பிடித்து 4400 பேர் இறந்து விட்டார்கள். உயிர் தப்பியவர்கள் வெறும் 26 பேர் மட்டும்தான். இது எல்லாவற்றையும் தாண்டி நடந்த ஒரு பெரிய விபத்தும் இருக்கின்றது. அதுதான் 1945இல் நடந்த MV வில்ஹெல்ம் ஹஸ்லோப் கப்பல் விபத்து. இது 2ஆம் உலகப் போரின் கடைசி கட்டத்தில் ஜெர்மனி இராணுவத்தையும் அகதிகளையும் எடுத்துச் சென்றது. சோவியத் நேவி கப்பல் தாக்கியதில் நீரில் மூழ்கியது. சுமார் 9000 பேர் உயிரிழந்தார்கள். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய கப்பல் விபத்து. இந்த விபத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு செய்தி மட்டும் இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு மனிதனின் கதை. சில அரசியலையே மாற்றிவிட்டது, சில போரையே தூண்டிவிட்டது. ஒரே ஒரு பிழை, ஒரு கணத்தின் முடிவு ஆயிரக்கணக்கான உயிர்களை கடல் எடுத்திருக்கின்றது. இந்த விபத்துக்கள் முன்னிலையில் டைட்டானிக் ஒரு சின்ன சம்பவம் போல்தான் தெரியும்.